இந்த நிகழ்ச்சி மூலம் இன்னும் சற்று வேதத்தை நன்கு கற்றுக்கொள்ள ஆவலோடு வந்திருக்கும் அன்பு நேயரே, இந்த நாளில் நாம் ஒரு மிகப்பெரிய பலி, அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிதல் குறித்து பார்க்க போகிறோம். வேதத்தை அறிய உங்கள் நேரத்தை ஒதுக்கும் உங்களை தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இன்று நாம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் மற்றும் ஒரு உன்னதமான செய்தியை நாம் பார்க்கிறோம். சொல்லப்போனால் ஆதியாகம புத்தகத்திலே நாம் மலை சிகரங்களின் மேலே நடந்து கொண்டிருக்கிறோம். 22வது அதிகாரம் ஆபிரகாம் தன் சொந்த மகனை பலியிடப் போவதை பற்றி சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு தேவன் 7வது முறையாகவும் கடைசியாகவும் காட்சியளிப்பதை இந்த அதிகாரம் நமக்கு காட்டுகிறது. இதற்கு பின் ஆபிரகாமிடம் தேவன் கேட்பதற்கு வேறு எதுவும் இல்லை. இந்த மனிதனுக்கு தேவன் வைத்த மிகப்பெரிய சோதனையைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தை நாம் சங்கீதம் 22 மற்றும் ஏசாயா 53 ஆகிய அதிகாரங்களோடு ஒப்பிடலாம். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை சித்தரிக்கும் இந்த உன்னதமான உண்மைகளை முதலிலே இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இது பிரமிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. ஈசாக்கின் பிறப்பில் மட்டுமல்ல, இப்பொழுது ஈசாக்கின் பலியிலும் இயேசுவின் வாழ்க்கையோடு ஒரு விசித்திரமான ஒற்றுமை காணப்படுகிறது. மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், வேத புத்தகத்தின் பிற பகுதிகளுக்கு முரணாக தோன்றும் ஒரு கருத்தை இந்த சம்பவத்தில் நாம் பார்க்க முடியும். கவனியங்கள், வாசிக்கிறேன். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இதே காரியத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? பாருங்கள், ரோமர் 4 முதல் 3 வசனங்கள். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம்? ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆயிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. சரி, இங்கே யாக்கோபு சொல்வது சரியா அல்லது பவுல் சொல்வது சரியா? யார் சொல்வது சரி? 2 பேரும் சரியான காரியத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் ஒரே விஷயத்தை பற்றி தான் பேசியிருக்கிறார்கள். அதுதான் விசுவாசம். யாக்கோபு விசுவாசத்தின் கிரிகளை பற்றி பேசுகிறார், நியாயப்பிரமாணத்தின் கிரிகளை பற்றி அல்ல. ஆனால் பவுல் ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதை பற்றி பேசுகிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை மேற்கோள் காட்டி ஆபிரகாம் விசுவாச பயணத்தை தொடங்கிய காலத்தை பற்றி பவுல் பேசுகிறார். அருமையானவர்களே, அந்த நேரத்தில் தேவனுக்கு மட்டுமே ஆபிரகாமின் இருதயம் தெரிந்திருந்தது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், இதை தேவன் கண்டார். இதைத்தான் ஆதியாகமம் 15:6 இப்படி வாசிக்கிறோம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று வாசிக்கிறோம். இங்கே விசுவாசம் செயலில் வெளிப்படுவதை பார்க்கிறோம். ஆபிரகாம் பலமுறை தோல்வி அடைந்ததை நாம் பார்த்தோம். அவருடைய அண்டை வீட்டார் அவர் ஒன்றும் அவ்வளவு நீதி உள்ளவராக தெரியவில்லையே என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் தன் மகனை பலிபீடத்திலே பலியிட அழைத்து சென்ற நாளிலே கடின இருதயம் கொண்ட பெலிஸ்தியர் கூட ஆபிரகாம் தனது செயல்களின் மூலம் தனது விசுவாசத்தை நிரூபித்து விட்டார் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. யாக்கோபு என்ன சொல்கிறார்? ஆபிரகாம் கிரியைகளினால் நீதிமான் ஆக்கப்பட்டார் என்று சொல்கிறார். அவர் எப்பொழுது நீதிமான் ஆக்கப்பட்டார்? அவர் ஈசாக்கை பலியிட்ட போது. ஆனால் இங்கே ஒரு கேள்வி எழும்புகிறது. ஆபிரகாம் உண்மையிலேயே ஈசாக்கை பலிபீடத்திலே பலியிட்டாரா? நிச்சயமாக அதற்கான பதில் இல்லை என்பதுதான். ஆனால் அவர் அதை செய்ய மனமுவந்து முன் வந்தார். அதற்காக அவர் செயல்பட்டார். அவர் மனமுவந்து முன்வந்த அந்த செயலை பற்றி தான் யாக்கோபு பேசுகிறார். சரி, தொடர்ந்து அங்கே என்ன நடந்தது பார்ப்போம். வாசிக்கிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். சோதித்தார் என்று நாம் இங்கே வாசிக்கிற வார்த்தை சற்று அதிக வீரியமிக்கதாக இருக்கிறது. உண்மையிலே அந்த வார்த்தைக்கு பரிசோதித்தார் என்பதுதான் பொருளாகும். தேவன் ஒருபொழுதும் யாரையும் தீமையினாலே சோதிப்பதில்லை என்பதை யாக்கோபு தனது நிருபத்திலே மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறார். தேவன் மனிதர்களின் விசுவாசத்தை பரிசோதிக்கிறார் என்ற பொருளிலேயே சோதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
தேவன் ஆபிரகாமை பரிசோதித்தார். மேலும் அவரிடத்தில் மிகவும் விசித்திரமான ஒரு காரியத்தை செய்யும்படியாய் சொல்கிறார். இந்த அதிகாரம் முடிவடைந்து அடுத்த அதிகாரம் முதல் வசனத்திலே சாராளுக்கு 127 வயது ஆயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். இதை நாம் கணக்கிட்டு பார்த்தால் ஈசாக்கு ஒரு சிறிய பையன் அல்ல. ஈசாக்கு பிறந்த பொழுது சாராளுக்கு 90 வயதாக இருந்தது. சாராள் மரிக்கும் பொழுது 127 வயது, அதாவது 37 ஆண்டுகள் கடந்து விட்டன. இந்த அதிகாரத்திலே அவன் சிறுவன் என்று அழைக்கப்பட்டாலும் அவன் உண்மையிலேயே 30களில், அநேகமாக 30 அல்லது 33 வயது உடையவனாய் கூட இருந்திருக்க வேண்டும். தேவன் ஆபிரகாமிடத்தில் பேசும்பொழுது என்ன சொல்கிறார்? கவனியுங்கள், நீ நேசிக்கிற உன் புத்திரனாகிய ஈசாக்கு என்னும் உன் ஏக சூதனை நீ இப்பொழுதே அழைத்து கொண்டு என்று சொல்கிறார். உன் புத்திரன் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திருத்துவத்தில் குமாரன் என்ற இடத்தை பெற்றார் என்பதை நமக்கு நினைப்பூட்டுகிறது. மேலும் உன் ஏக சோதனை என்பதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய ஒரே பேரான குமாரன் என்று அழைக்கப்படுகிறார் என்பதையும் நமக்கு நினைப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, நீ நேசிக்கிற உன் புத்திரன், ஆம், கிறிஸ்துவும் பிதா என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். சரி, எங்கே போய் தேவன் இந்த பலியை செலுத்த சொன்னார்? மோரியா தேசத்துக்கு போய் என்று சொல்கிறார். பல நூற்றாண்டுகளுக்கு பின் தேவாலயம் கட்டப்பட்ட இடமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நகர வாசலுக்கு வெளியே பலியான இடமும் இந்த மோரியா மலைதான் என்பது பலருடைய நம்பிக்கை. இப்பொழுது எருசலேமிலே கொல்கதாவும் தேவாலய பகுதிக்கு மிக அருகில் இருக்கிறது. அவை ஒரே மலைத்தொடரை சேர்ந்தவை. தற்பொழுது ஒரு சாலை அந்த தொடரை இரண்டாக பிரித்தாலும் அது மோரியா என்று அழைக்கப்படும் அதே மலைத்தொடர்தான். இயேசு சரியாக அதே புள்ளியில் தான் மரித்தார் என்று சொல்ல முடியாது, ஏனென்றால் அது நமக்கு தெரியாது. ஆனால் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட துணிந்த அதே மலைத்தொடரிலே தான் இயேசு கிறிஸ்துவும் சிலுவையிலே மரித்தார் என்பது உறுதியான ஒன்று. இங்கே கர்த்தர் சொல்வது என்ன? நான் உனக்கு குறிக்கும் மலைகளிலே ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு என்று சொல்லுகிறார். நியாயப்பிரமாணம் வரும் வரை தகன பலியே வழக்கத்தில் இருந்தது. அதன் பின்னர் தான் பாவ நிவாரண பலிகளும் குற்ற நிவாரண பலிகளும் கொடுக்கப்பட்டன. இங்கே தகன பலி என்பது கிறிஸ்து யார் என்பதை குறிக்கிறது. கவனிங்கள், இது ஒரு மனித பலி. இங்கே ஒரு தார்மீக கேள்வி எழும்புகிறது. மனிதனை பலி செலுத்துவது தவறல்லவா? ஆம், அது உண்மையாகவே தவறானதுதான். ஆனால் அந்த ஆபிரகாம் ஈசாக்குடன் சென்று கொண்டிருந்த பொழுது நீங்கள் அவரை வழியிலே சந்தித்து, ஆபிரகாமே, நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டிருந்தால் ஈசாக்கை பலியிடப் போகிறேன் என்றுதான் அவர் சொல்லியிருப்பார். அதற்கு நீங்கள் இது தவறென்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டிருப்பீர்கள். அதற்கு ஆபிரகாம், ஆம், இது தவறு என்று எனக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே சுற்றி இருக்கிற பிற என மக்கள் மனிதர்களை பலியிடுகிறார்கள். பெலிஸ்தியர்கள் மோளேக்குக்கு பலியிடுகிறார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு அவ்வாறு கற்பிக்கப்படவில்லை என்று சொல்லியிருப்பார். நீங்கள் அவரிடம் மீண்டும், அப்படி என்றால் பின் ஏன் நீங்கள் இதை செய்ய போகிறீர்கள் என்று கேட்டால், எனக்கு தெரிந்ததெல்லாம் தேவன் இதை கட்டளையிட்டார் என்பதுதான். உண்மையில் இது எனக்கு புரியவில்லை. ஆனால் நான் உயிரோடு அவரோடு கூட 50 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறேன். அவர் ஒருபொழுதும் என்னை கைவிட்டதில்லை, அல்லது சிறந்ததாக அமையாத எதையும் நான் செய்ய வேண்டும் என்று அவர் ஒருபொழுதும் என்னிடத்தில் கேட்டதும் இல்லை. இது எனக்கு புரியாவிட்டாலும் நான் இதை கடைசி வரை செய்தால் தேவன் ஈசாக்கை மரித்தோரிலிருந்து எழுப்புவார் என்றும் நான் நம்புகிறேன் என்று தான் சொல்லியிருப்பார். ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து செல்லும் இந்த காட்சி ஒரு மகத்தான சித்திரமாகும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பாருங்கள். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். கவனித்தீர்களா? ஆபிரகாம் ஈசாக்கை தன்னோடு அழைத்து கொண்டு தகன பலிக்கு தேவையான விறகுகளையும் எடுத்துக்கொண்டார். ஆபிரகாம் அந்த இடத்தை அடைய 3 நாட்கள் ஆனது. ஆனால் ஆபிரகாம் ஈசாக்கை மரித்தோரிலிருந்து திரும்ப பெற்றது போல உயிரோடு திரும்ப பெற்றது இந்த 3ஆம் நாளில்தான் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆபிரகாம் அதை அப்படித்தான் பார்த்தார். 3ஆம் நாளில் ஈசாக்கு அவருக்கு மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டான். இன்று நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்க தரிசன காட்சி கிடைத்திருக்கிறது, கவனித்தீர்களா? சரி, தொடர்ந்து பாருங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி,
நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். இங்கே நடக்கப் போகும் இந்த செயல் பிதாவிற்கும் குமாரனுக்கும் இடையே, அதாவது ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் இடையே நடக்கும் ஒரு காரியமாகும். உண்மையில் அந்த நிகழ்வு நடந்த பொழுது தேவன் மனிதனை வெளியே நிறுத்திவிட்டார். நடுப்பகலிலே இருள் சூழ்ந்த அந்த நேரத்திலே மனிதன் விலக்கி வைக்கப்பட்டான். எந்த மனுஷனும் வேலை செய்யக்கூடாத இரவு வந்தது. அந்த கடைசி 3 மணி நேரத்திலே அந்த சிலுவை ஒரு பலிபீடமாக மாறியது. அதன் மேல் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியானவர் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அந்த சிலுவையில் நடந்த அந்த பரிமாற்றம் பிதாவிற்கும் குமாரனுக்கும் இடையே மட்டுமே நடைபெற்றது. மனிதன் வெளியே இருந்தான். அவன் இதில் எந்த விதத்திலும் பங்கெடுக்கவில்லை. அதே போல ஒரு சித்திரத்தை தான் இங்கேயும் நாம் பார்க்கிறோம். இங்கே ஆபிரகாமும் ஈசாக்கும் மட்டுமே தனியாக இருக்கிறார்கள். ஆதியாகமம் 22 அதிகாரம் 6 பாருங்கள். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். கவனித்தீர்களா? ஆபிரகாம் தகன பலிக்கான கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேலே வைத்தான். ஆம், கிறிஸ்து தமது சிலுவையை தாமே சுமந்து சென்றதை இங்கே நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இதில் உள்ள நெருப்பு நியாய தீர்ப்பை குறிக்கிறது மற்றும் கத்தி அந்த நியாய தீர்ப்பின் நிறைவேறுதலையும் பலியையும் குறிக்கிறது. ஆதியாகமம் 22 அதிகாரம் 7, 8 பாருங்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய். கவனிங்கள், சற்று நேரத்துக்கு பின் ஒரு ஆட்டுக்கடா தன் கொம்புகளால் புதரிலே சிக்கிக் கொண்டிருப்பதை ஆபிரகாம் கண்டார் என்றும் அவர் அந்த ஆட்டுக்கடாவை எடுத்து பலியிட்டார் என்றும் 13 நமக்கு சொல்கிறது. தேவன் தமக்குத்தாமே ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தம் செய்வார் என்று ஆபிரகாம் இங்கே கூறியிருக்கிறார். ஆனால் அங்கே ஆட்டுக்குட்டி இல்லை. கடைசியில் அங்கே இருந்தது ஒரு ஆட்டுக்கடா. இந்த இரண்டிற்கும் இடையே ஒரு வேறுபாடு உண்டு என்று பல நூற்றாண்டுகளுக்கு பின் யோவான் இயேசுவை குறித்து யோவான் 1:29 வாசிப்பது போல அவர் கூறுகிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அடையாளம் காட்டும் வரை அந்த ஆட்டுக்குட்டி வழங்கப்படவில்லை. தேவன் தமக்கு தகன பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை தேடிக்கொள்வார் என்று ஆபிரகாம் கூறியது தீர்க்க தரிசன ரீதியானது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இது மிக முக்கியமானது. ஆபிரகாமுக்கு இது முழுமையாக புரியாவிட்டாலும் ஈசாக்கை பலிபீடத்தின் மேலே பலியிட அவர் இப்பொழுது தயாராக இருக்கிறார். பாருங்கள், ஆதியாகமம் 22:9 வாசிக்கிறேன். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். ஈசாக்கை கட்டாயப்படுத்தி ஆபிரகாம் கட்டி போடுவதற்கு ஈசாக்கு ஒன்றும் ஒரு சிறு பையன் அல்ல. இப்பொழுது அவன் வளர்ந்த மனிதன். ஒருவேளை உடல் ரீதியான மோதல் ஏற்பட்டிருந்தால் ஈசாக்கு ஆபிரகாமை எளிதாக ஜெயித்திருப்பார் என்று சொல்லலாம். ஆனால் ஈசாக்கு கீழ்ப்படிதலோடு இதை செய்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுதும், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே செய்யப்படுவதாக என்று கூறிவிட்டு சிலுவைக்கு சென்றதை நாம் படித்திருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவே அவர் சிலுவைக்கு சென்றார். இது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்க தரிசன காட்சியாக இருக்கிறது இல்லையா? சரி, பாருங்கள், ஆதியாகமம் 22 அதிகாரம் 10 பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நீங்களும் நானும் ஆபிரகாமிடம், ஐயா, நீங்கள் உண்மையிலேயே இதை செய்ய போகிறீர்களா? தேவன் உங்களை அனுமதிக்கப் போவது போல தெரிகிறது என்று கேட்டிருக்கலாம். அதற்கு அவர், நிச்சயமாக நான் செய்வேன், இது தவறு என்று எனக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கும் இது புரியவில்லை, ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிய நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று பதில் கொடுத்துட்டார். இது ஆபிரகாம் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான நேரம்தான். தேவன் இந்த மனிதனை 4 மிக தெளிவான நெருக்கடிகளின் வழியாக நடத்தி வந்திருக்கிறார். அவை ஒவ்வொன்றும் அவருடைய ஆத்துமாவிற்கு ஒரு பயிற்சியாகவும் பாடமாகவும் இருதயத்திற்கு பெரும் சுமையாகவும் இருந்திருக்கின்றன. தேவன் ஆபிரகாமுக்கு வைத்த முதல் பரீட்சை
ஊர் என்ற அவருடைய சொந்த ஊரில் இருந்த உறவினர்கள் எல்லாரையும் விட்டு விட்டு வரும்படியாக அவர் அழைக்கப்பட்டது. அவர் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் விட்டு விட்டு வருவது ஆபிரகாமுக்கு ஒரு உண்மையான சோதனையாகத்தான் இருந்தது. ஆரம்பத்திலே அவர் அதை சரியாக செய்யவில்லை என்றாலும் இறுதியிலே அந்த பிரிவு ஏற்பட்டது. இரண்டாவது பரீட்சை ஆபிரகாமுடைய சகோதரனின் மகனாகிய லோத்துவினால் வந்த சோதனை. ஆபிரகாம் லோத்தை நேசித்தார். அன்பு இல்லாமல் இருந்தால் அவர் லோத்தை தன்னோடு கூட்டி வந்திருக்க மாட்டார். ஆனால் அவர்கள் பிரிய வேண்டிய காலம் வந்தது. லோத்து சோதோமுக்கு சென்றார். ஆம், ஆபிரகாமுக்கு தேவன் வைத்த மூன்றாவது சோதனை அல்லது பரீட்சை ஆகாரின் மகனாகிய இஸ்மவேலினாலே வந்த சோதனை. ஆபிரகாம் ஒருமுறை தேவனிடத்திலே, ஆண்டவரே, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று கதறினார். அவர் அந்த பையனை நேசித்தார். அவனை விட்டு பிரிய அவருக்கு மனமே வரவில்லை. ஆனாலும் தேவனுடைய கட்டளைப்படி அவர் கீழ்ப்படிந்தார். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற இந்த கடைசி சோதனை தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நான்காவது பெரிய நெருக்கடியை சந்திக்கும் ஒரு சோதனை. அவர் ஈசாக்கை விட்டு கொடுக்கும்படியாக கேட்கப்படுகிறார். ஏற்கனவே தேவன் ஆபிரகாமிடத்திலே ஈசாக்கினிடத்திலே ஒரு சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருந்ததால் அவருக்கு பல விவரங்கள் புரியவில்லை. இருந்தாலும் தேவன் ஈசாக்கை மரித்தோரிலிருந்து எழுப்புவார் என்று ஆபிரகாம் விசுவாசித்தார். இதைத்தான் எபிரேயர் 11:19 நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமை பொறுத்தவரை அவர் அந்த பலியை கொடுத்துவிட மனமுவந்து தயாராகிவிட்டார். சரி, தொடர்ந்து என்ன நடக்கிறது பாருங்கள். ஆபிரகாம் தன் மகனை பலியிட்ட பொழுது அவர் கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்பட்டார் என்று யாக்கோபு எழுதினார். ஆனால் சற்று பொறுங்கள், ஆபிரகாம் தன் மகனை உண்மையாகவே பலியிட்டாரா? ஆபிரகாம் தன் மகனுக்குள் கத்தியை பாய்ச்சினார் என்று வேதம் சொல்லுகிறதா? இல்லை பிரியமானவர்களே. பாருங்கள், வாசிக்கிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இப்பொழுது ஆபிரகாம் தமக்கு பயப்படுகிறார் என்பதை தேவன் அறிந்து கொண்டார். அவர் அதை எப்படி அறிந்தார்? ஆபிரகாமின் செயல்களினாலே, அதாவது அவருடைய கிரியைகளினாலே அறிந்து கொண்டார். இதற்கு முன்பு அது விசுவாசத்தினால் அறியப்பட்டது. தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். நீங்கள் உண்மையானவரா இல்லையா என்பதை அவர் அறிவார். ஆனால் உங்கள் அண்டை விட்டாருக்கும் நண்பர்களுக்கும் அது தெரியாது. அவர்கள் உங்கள் கிரியைகளை வைத்துத்தான் நீங்கள் உண்மையாகவே ஒரு விசுவாசிதானா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதனால்தான் கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று யாக்கோபு எழுதுகிறார். விசுவாசம் என்பது ஏதேனும் ஒரு செயலை வெளிப்படையாக உண்டாக்க வேண்டும். தேவன் ஆபிரகாமை பரிசோதித்தார். தேவன் யாரை அழைக்கிறாரோ, யாரை ரட்சிக்கிறாரோ, யாரை பயன்படுத்துகிறாரோ அவர்கள் அனைவரையும் கண்டிப்பாக பரிசோதிப்பார். தேவன் ஆபிரகாமை பரிசோதித்தார். இன்றும் அவருக்கு சொந்தமானவர்களை அவர் பரிசோதிக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் பரிசோதிக்கிறார். நமது விசுவாசத்தை பலப்படுத்தவும் நம்மை நிலைநிறுத்தவும் நாம் அவருக்கு பயனுள்ளவர்களாக மாறுவோமே இந்த சோதனைகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. இந்த மனிதனாகிய ஆபிரகாமுக்கு இப்பொழுது மிகப்பெரிய ஒரு சோதனை கொடுக்கப்பட்டது. இதற்கு பின் தேவன் அவரிடத்திலே எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. சரி பாருங்கள், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஏதேன் தோட்டம் முதல் கிறிஸ்துவின் சிலுவை வரை அவருடைய வருகையை சுட்டிக்காட்டும் ஒரு சிறிய விலங்கே அவருக்கு பதிலீடாக இருந்தது. மேலும் தேவன் மனித பலியை ஒருபொழுதும் அனுமதிக்கவில்லை. ஆனால் அவருடைய குமாரன் இந்த உலகத்திற்கு வந்த பொழுது அவர் சிலுவைக்கு சென்று மரித்தார். ரோமர் 8:32 சொல்வது என்ன? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அந்த சிலுவை ஒரு பலிபீடமாக மாறியது. அதில் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் பலியிடப்பட்டார். இதை நாம் புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. சரி, ஆதியாகமம் 22:14 பாருங்கள்.
ஆபிரகாம் அந்த இடத்துக்கு ஏகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கவனிங்கள், ஆபிரகாம் இந்த இடத்திற்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். சாலமோனின் தேவாலயம் கட்டப்பட்ட இடமும் இதுதான் என்று அநேகர் விசுவாசிக்கிறார்கள். தேவாலயம் அமைந்திருந்த அதே மலைத்தொடரில்தான் மண்டை ஓடு போன்ற ஒரு இடம், அதாவது கபால ஸ்தலம் இருந்தது. அங்கே ஆபிரகாம் தன் மகனை பலியிட்டார். அதே இடத்திலே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். இதை நாம் பார்ப்பது மகிமையான அற்புதமான ஒரு காரியமாகும். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு ஏகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதற்கு ஏகோவா பார்த்து கொள்வார், அல்லது ஏகோவா கொடுப்பார், அல்லது கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்றுதான் பொருளாகும். இங்கேதான் தேவன் ஆபிரகாமுக்காக இடையில் தலையிட்டு உதவி செய்தார். நாம் கற்றுக்கொண்ட வேத போதிக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமென்றால் விசுவாசத்தின் உச்சமும் தேவ கிருபையின் வெளிப்பாடும் என்று சொல்லலாம். ஆபிரகாம் மற்றும் ஈசாக்கின் இந்த சம்பவம் வெறும் ஒரு வரலாற்று நிகழ்ச்சி அல்ல. அது ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு பாடமாகவும் கல்வாரி சிலுவையின் நிழலாகவும் இருக்கிறது. இந்த அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? முதலாவதாக, பரிசோதிக்கப்படும் விசுவாசமே பலப்படும். ஆபிரகாம் தன் வாழ்க்கையிலே பல நெருக்கடிகளை கடந்தார். ஆனால் ஈசாக்கை பலியிட கோரிய இந்த இறுதி பரீட்சை அவர் தேவனை எந்த அளவிற்கு நேசிக்கிறார் என்பதை உலகத்திற்கு காட்டியது. தேவன் நம்மையும் பரிசோதிப்பது நம்மை வீழ்த்துவதற்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசத்தை உலகத்திற்கு மெய்ப்பிப்பதற்காகவே. இரண்டாவதாக, பதிலீடாக வந்த ஆட்டுக்குட்டி. ஆபிரகாம் பலிபீடத்திலே கத்தியை எடுத்தபோது ஒரு ஆட்டுக்கடா புதரில் சிக்கியிருந்தது. அன்று ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடா கிடைத்தது போல நம்முடைய பாவங்களுக்கு பதிலாக தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானார். இதுவே ஏகோவா ஈரே. தேவன் தமக்குத்தாமே ஒரு பலியை தயாரித்துக் கொள்வார் என்பதின் முழுமையான அர்த்தம். மூன்றாவதாக, கீழ்ப்படிதலின் பலன். ஆபிரகாமின் கீழ்ப்படிதல் அவருக்கு மட்டுமல்ல, இன்று வரை நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. நாம் புரியாத சூழ்நிலைகளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் ஆச்சரியமான வழிகளை திறக்கிறார். பவுல் கூறியது போல ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. யாக்கோபு கூறியது போல அந்த விசுவாசம் ஈசாக்கை பலிபீடத்தில் வைக்கும் கிரியையாக வெளிப்பட்டது. இன்று நம்மிடத்திலேயும் தேவன் எதிர்பார்ப்பது இதைத்தான். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதை மிகவும் நேசிக்கிறீர்களோ அதை தேவனுடைய பலிபீடத்தில் வைக்க தயாராக இருக்கும் பொழுது தேவன் தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவார். ஏகோவா ஈரே உங்கள் தேவைகள் அனைத்தையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் கர்த்தர் நிறைவாக்குவார். ஆமென். ஆபிரகாம் தன் மகனை பலியிட எத்தனை நாட்கள் பயணம் செய்தார்? ஆப்ஷன் ஏ 3 நாட்கள், ஆப்ஷன் பி 2 நாட்கள், ஆப்ஷன் சி 1 நாள். இன்றைய நாளில் நாம் ஒரு அற்புதமான நிகழ்வை தியானிக்க தேவன் கிருபை செய்தார். எதிர்பேசாத கீழ்ப்படிதல், தான் அதிகம் நேசிக்கும் மகனை பலி கொடுக்க பூரண சம்மதம், தான் வாலிபனாக இருந்தும் தகப்பனுக்கு மரணம் வரை கீழ்ப்படிந்த மகன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் நடந்த சில காரியங்களை நம் பரமபிதா நிழலாட்டமாக ஆபிரகாம் வாழ்வின் மூலம் நமக்கு தருகிறார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த தாழ்மை கீழ்ப்படிதல் நம்மிடம் உண்டா? எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார்.
என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி விட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி விட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். சங்கீதம் 121:7.